ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பெருசாக பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. ஒரு விஷ் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி இந்த வீடியோ இருக்குது. இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி. சிவராத்திரி கொண்டாடுற எல்லாருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். அதுபோக இன்றைக்கி வந்து சர்வதேச உலக மகளிர் தினம். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சரி, இப்போ நான் சிவராத்திரி விஷ் பண்ணோன்னே சிவராத்திரி பற்றி பேச போகிறேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் நான் வந்து சிவராத்திரி பற்றி எதுவும் பேச போகிறதில்ல. பொதுவாக மதம், காட், அதை பற்றி, கடவுள், அதை பற்றி எப்படி நம்ம வந்து சமுதாயத்தில் எல்லோரும் திங்க் பண்ணிட்டுருக்காங்க, அது என்னோட இது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சீக்கிரமாக ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிற மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ இருக்க போகுது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து மதம் அப்படிங்கிறது வந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கணும், நமக்கு வந்து கான்ஃபிடென்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், அது வந்து ஒரு நல்ல இதை நோக்கி போகக்கூடியதாக இருக்கணும். ஆனால் சில டைமில் மதம் அப்படிங்கிற பேரை சொல்லி நிறைய கலவரம், பிரச்சனைகள், அந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது. இப்போ வந்து சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து மதம் யாருன்னா கடவுள் நம்புகிறவங்க தான் மதத்தை வந்து இது பண்ணுறாங்க. பட் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் இருக்காங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாத மக்கள் ஒரு பக்கம், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க ஒரு சைடு வந்து இருக்காங்க. இப்போது வந்து நம்ம இந்து மதம், கிறிஸ்துவ மதம், முஸ்லீம் அப்படின்ட்டு ஒரே கடவுள். பர்சனலாக பார்த்தா எனக்கு வந்து கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை வந்து இருக்குது. ஆனால் வந்து எல்லா கடவுளும் ஒருத்தர் தான். அதை தான் நம்ம வந்து வெவ்வேறு பேரில் வந்து வச்சு சொல்லி வெவ்வேறு பேர், வெவ்வேறு மதம்னு சொல்லிட்டு வணங்குறோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு எப்போதுமே உண்டு. நம்மளை மீறிய ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்காங்க. அவங்க தான் நம்மளை வந்து வழி நடத்திட்டு இருக்காங்க. அதுக்குன்னு மதம் சார்ந்த மூட நம்பிக்கையெல்லாம் வந்து எனக்கு வந்து கிடையாது. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஒரு கிறிஸ்தவ பெண்ணு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இப்போ நம்ம வந்து மதம் அப்படிலாம் கடவுள் அப்படிலாம் இருக்கும்போது நம்ம இறப்புக்கு பிறகு வந்து நரகத்துக்கு போவோம், சொர்க்கத்துக்கு போவோம். நல்லது செஞ்சவங்களாம் நரகத்துக்கு நல்லது செஞ்சவங்களாம் சொர்க்கத்துக்கு போவாங்க, கெட்டது செஞ்சவங்களாம் நரகத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி ஒரு தாட்டை வந்து நம்ம அப்படி தான் வந்து சொல்லுவோம். பட் ஆனால் நமக்கு இறப்புக்கு பிறகு என்ன நடக்குங்கிறது நமக்கு வந்து தெரியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை வச்சுக்கோங்க. திடீர்னு இப்போ வந்து கடவுள் வந்து இந்த பூமியில் வந்து அப்படியே அவதரிக்கிறாரு. அப்படிங்கும்போது முஸ்லீம் மதம் தான் உண்மை கடவுள், அல்லாவே வந்துட்டார். அப்படின்னோடனே நான் வந்து ஒரு கிறிஸ்தவ பெண், கிறிஸ்துவ தான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து எனக்கு நீ எப்படி என்ன, நான் தான் உண்மையான கடவுள், என்னையே நீ நம்பாமல் எப்படிமா நீ வந்து கிறிஸ்தவ மதத்தை நம்பின, அதனால் உனக்கு நான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கேன் அப்படிலாம் வந்து செய்ய போகிறது கிடையாது. நம்ம எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கோம், நம்ம எப்படி ஒரு நல்ல பெண்ணாக வந்து நடந்துக்கிறோம், எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோம், எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கோம், அதுதான் வந்து கடவுள் வந்து கணக்கில் எடுத்துப்பார். அதே முஸ்லீமாகவே ஒரு பெண் இருக்கட்டும், அல்லாஹ் வந்துட்டாங்களா, அவங்க நிறைய தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்கள தான் பனிஷ் பண்ணுவாங்க. கடவுள் வந்து தன்னை வந்து மதிக்கணும், அப்படி தன் மதம் தான் இப்படி எப்படி சொல்கிறது, கடவுள் வந்து அப்படி சொல்லவே இல்லை. நான் இந்த மதம் இந்த மதம் நம்மளாக தான் வந்து பிரித்து மனிதர்களை தான் பிரிவினை வந்து தூண்டிகிட்டே இருக்காங்க. ஏன் மதம் பெருசு, உன் மதம் பெருசு. கண்டிப்பாக நம்ம ஒரு கடவுள் ஒரு சக்தி இருக்குது அப்படின்ட்டு இருந்தால் நம்ம வந்து அடுத்த மதத்தை வந்து தாழ்வாக நினைக்கிறதோ அவங்கள குறை சொல்கிறதோ செய்ய மாட்டோம். இப்போ நமக்கு வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு எவ்வளோ மரியாதைக்குரியவங்க, அதே மாதிரி தான் அடுத்த பேரண்ட்ஸும் நமக்கு வந்து மரியாதைக்குரியவங்க. அதுதான் வந்து என்னோட தாட். எந்த மதமாக இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட பாதை வந்து நேர்மையானதாக இருக்கணும். நம்ம எவ்வளோ இது செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் இது. கடைசி நம்ம வந்து கடவுள் ஒருத்தர் தான், அதை பல பேரில் வணங்குறோம். எந்த மதம் எது உண்மையாக இருக்குது எது பொய்ங்கிறதுக்கு இல்லை. கண்டிப்பாக மதத்தை தாண்டி மனிதம், அதுதான் வந்து உண்மையானது. அதை தான் வந்து கடவுள் விரும்புகிறாரு. இப்போ வந்து ஒரு சிலர் வந்து கடவுள் இதில் வந்து ரொம்ப மூழ்கியிருக்காங்க. மதமே இல்லாதவங்களும் மதம் இல்லை கடவுள் இல்லைன்ட்டும் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து நல்லதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அப்படி நல்லது அப்படிங்கும்போது கடவுள் வந்து அவங்கள தான் அதிகமாக வந்து ஆசீர்வதிப்பார். அவங்கள தான் வந்து கடவுள் வந்து விரும்புவார். ஒருத்தங்க மதம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கடவுளை வணங்கிட்டு நல்லது பண்ணிட்டு தீயது செஞ்சுட்டு இருந்தால் கடவுள் வந்து அவருக்கு வந்து ஒன்றுமே வந்து செய்ய மாட்டாங்க.
இதை தான் நான் வந்து சொல்ல வந்தேன். எவ்வளோதான் மதம் இருந்தாலும் அதை தாண்டி மனிதம், அன்பு இதை தான் எல்லா மதமுமே வந்து போதிக்குது. இப்போ இந்து மதம் என்ன சொல்ல, அன்பே சிவம்னு சொல்கிறது. அன்பு காமிக்கிறது தான். அடுத்தவங்க மேலே நம்ம எவ்வளோ அன்பு காமிக்கிறோம், அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம், அதை தான் சொல்லுது. இப்போ கிறிஸ்துவ மதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வசனம் உண்டு, ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம வந்து கடவுளுக்கு கடன் கொடுக்கவே முடியாது, நாம தான் கடவுள்கிட்ட இருந்து எல்லாம் வாங்குறோம். ஆனால் அந்தளவுக்கு ஒரு ஏழைக்கு போய் உதவி செஞ்சால் நம்ம வந்து கடவுளுக்கு கடன் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் முஸ்லீம் மதத்தில் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து உபவாசம், அதாவது விரதம் மாதிரி இருப்பாங்க. குறிப்பிட்ட டைம் பகல் ஃபுல்லும் சாப்பிட மாட்டாங்க, எச்சில் கூட விழுங்க மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, நைட்டில் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிறாங்க. அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் நான் கேட்கும்போது, எதுக்கு இந்த மாதிரி இருக்கிறீங்க, கடவுள் வந்து தன்னை அப்போ துன்புறுத்த எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நாங்கள் அதை விரும்பி தான் இருக்கிறோம், அதாவது பசினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்கள் இதில் வந்து இதை நாங்கள் வந்து கடைப்பிடிக்கிறோம். அது போக அந்த டைமில் பசி அவங்களால அந்த விரதத்தை கடைப்பிடிக்க முடியாதவங்க அவங்க ஒரு நேரத்துக்கு எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அந்த அளவு அவங்க விரதம் இருக்காமல் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறவங்க பல பேருக்கு வந்து ஒரு நேரத்துக்கு எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அதை எத்தனை மடங்கோ திருப்பி அவங்க வந்து அடியே உணவில்லாத ஏழைகளுக்கு வந்து செய்கிறாங்க. இந்த மாதிரி தான் எல்லா மதமும் அன்பு, கருணை, இரக்கம், நல்ல இதை தான், நேர்மறையான இதை தான் வந்து போதிக்குது. நாம தான் பிரிவினையை வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். கடவுள் வந்து என்ன சொல்கிறாரு, எல்லா மத கடவுளாக இருந்தாலும் நீங்கள் வந்து பக்தி செஞ்சீங்கன்னா, அதாவது கடவுளை வந்து வழிபட்டு பக்தி செஞ்சீங்கன்னா என் பக்கத்தில் வந்து வரலாம். அதே இது நீங்கள் சேவை செஞ்சு தொண்டு செஞ்சீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பக்கத்தில் வருவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம வந்து கடவுள் பக்கத்தில் போகணுமா, கடவுள் நம்ம பக்கத்தில் வரணுமா அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது கடவுள் பக்கத்தில் நம்ம போகிறது பெரிய விஷயம் தான். பட் வந்து இப்போ திடீர்னு நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை, நம்ம என்ன பண்ணுவோம், கடவுளை பார்த்து தான் வந்து ஏதாவது கடவுளை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நீங்கள் தான் அதை வந்து சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போது வந்து நம்ம சமூக தொண்டுலாம் செஞ்சால் உடனே நம்மளை தேடி கடவுளை வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவார். அப்போ நீங்கள் தொண்டு செய்கிறத விரும்புகிறீங்களா, பக்தி செய்கிறத விரும்புகிறீங்களா? பக்தியே செஞ்சாலும் கண்டிப்பாக தொண்டு செய்யணும். அதோட சேர்ந்த பக்தி தான் வந்து கடவுள் விரும்புகிறோம். அது இல்லாமல் நம்ம வந்து நல்ல மனிதர்களாக இல்லாமல் பக்தியை மட்டும் செலுத்தினா கடவுள் வந்து அதை விரும்பலை. அதை தான் நான் வந்து சொல்ல விரும்பினேன். எல்லா மதமும் சரி, எந்த கடவுள் நம்பிக்கையோட இருங்க, நம்பிக்கை இல்லாமல் இருங்க, பக்தி பண்ணுங்கள், பக்தி செய்யுங்க, செய்யாமல் இருங்க, பட் வந்து மனிதத்தன்மையோடு இருக்கணும். அதை தான் வந்து கடவுளும் எல்லா மதமும் போதிக்குது. இது என்னோடய ஓன் கருத்து. சரி, இன்றைக்கி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராத்திரி கொண்டாடுற எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி சர்வதேச மகளிர் தினம். வீடியோ பார்த்துட்டு இருக்க மகளிருக்கெல்லாம் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ இன்றைக்கி வந்து மகளிர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு மகளிருக்கு ஆஃபர் போடுறது, அந்த மாதிரி, அப்புறம் நிறைய சாதனை பெண்களுக்கெல்லாம் அவார்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். பட் அதுக்கு பின்னாடி வந்து மகளிர் தினம் இன்றைக்கி மார்ச் 8 கொண்டாடுறதுக்கு எவ்வளோ 100 வருஷத்துக்கு மேலாகவே வந்து நிறைய பேர் போராடி இருக்காங்க. பெண்களும் போராடி இருக்காங்க, ஆண்களும் வந்து போராடி இருக்காங்க. முன்னாடிலாம் அடுப்பதும் பெண்களுக்கு படிப்பதற்கு, பெண்கள்லாம் படிக்கவே கூடாது, அப்படி பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்த காலம் மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து படித்து எல்லோரும் வேலைக்கு போய் ஓரளவு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம். பெண்கள் தினம் போது நம்ம வந்து ஆணும் பெண்ணும் வந்து சமந்தான், ஈக்குவல். ஆண்களுக்குன்னு ஒரு சில இது இருக்குது, பெண்களுக்குன்னு ஒரு சில இது வந்து இருக்குது. முன்னாடி வந்து பார்க்கும்போது ரொம்ப பெண்களை அடிமையாக நடத்துனாங்க. இந்த மகளிர் தினம் எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அமெரிக்க நூல் பஞ்சாலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப 24 மணி நேரம் வரை அவங்கள வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இது பண்ணாங்க. அப்புறம் ஆண்களை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப சேலரி கம்மி, அந்த மாதிரி. அப்புறம் பெண்களுக்கு அவங்க ஓட்டு போடக்கூடிய உரிமை அவங்களுக்கு இல்லை. இதெல்லாம் எதிர்த்து பெண்கள் வந்து போர் புரிஞ்சாங்க. போர் மாதிரி தான் இந்த மாதிரி போராட்டம் வந்து நடத்தினாங்க. அதுக்காக நிறைய போராட்டங்கள் நடத்தி வந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து திங்க் பண்ணி பார்த்தா அவங்க வந்து நமக்கு அந்தளவுக்கு இன்றைக்கி ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அந்த பெண்களையும் நம்ம வந்து நினைவு கூர்ந்து நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து திங்க் பண்ணிக்கணும். அது போக ஆண்களும் நிறைய பேர் வந்து நம்மளுக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க, பல தலைவர்கள் எல்லாம். அதுலேயே குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மகாகவி பாரதியார் பெண்களுக்காக நிறைய அவர் வந்து பேசியிருக்காரு, கவிதைகள் பண்ணியிருக்காரு, இதில் போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வந்து பெண்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோன்னா படித்து
நிறைய நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோன்னா அதில் ஒரு முக்கியமான காரணம் வந்து மகாவி பாரதியார். அவர் வந்து பெண்களுக்கு மறுமணம் செய்து கொள்ளலாம், இல்லை அவங்க திருமணமே செய்யாமல் இருக்கலாம், பெண்களை வந்து ஒரு சக்தி வடிவமாக கருதி இந்த மாதிரி வந்து நிறைய பெண்களுக்காக செஞ்சுருக்காங்க. ஆண்களும் செஞ்சுருக்காங்க, பெண்களும் செஞ்சுருக்காங்க. பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஆண்களோட சரிசமமாக கருதி ஆண்கள் செய்கிற தவறு நம்ம செஞ்சால் நம்ம வந்து அவங்களுக்கு ஈக்குவல் அப்படி கிடையாது. தப்பு வந்து ஆண் செஞ்சாலும் தப்பு, பெண் செஞ்சாலும் தப்பு தான். இப்போ வந்து பெரிய நாகரிக அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் சிகரெட்டு நிறைய பெண்களை சொல்ல, ஒரு சில பெண்கள் இது வந்து தப்பு, ஆண் மட்டும் பண்ணுறாங்க நான் பண்ணக்கூடாதுன்னா தப்பு தான். அவங்க பண்ணுறதும் தப்பு தான், நம்ம பண்ணுறதும் தப்பு தான். நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம், எப்படி எல்லாரும் நமக்கு வந்து போராடி இது வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அதை தெரிஞ்சு நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலாம், நம்மளால் இன்னும் முடிஞ்ச பெண்களுக்கும் ஆண்களுக்காகவும் சமுதாயத்துக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட தாட்டாக வந்து இருக்கணும். பெண்கள் எப்போதுமே அழகுபடுத்திக்கிறது, அழகை மட்டுமே வச்சு நான் தன்னை வந்து முன்னிறுத்திக்க நிறைய இன்னைக்கு வந்து இருக்காங்க. அது வந்து தவறானது. தன்னோட அறிவையும் வந்து யூஸ் பண்ணி பெண்கள் வந்து பல சாதனைகள் வந்து செய்யணும். ஏன்னா நமக்கு நிறைய போராட்டங்கள் இன்னும் நம்ம போராடிட்டு தான் இருக்கோம். இன்னும் நிறைய நடந்துகிட்ருக்கு சமுதாயத்தில். சிறுமிகளுக்கு எல்லாம் நிறைய கொடுமைகள் வந்து நடக்குது. அதெல்லாம் எதிர்த்து பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நம்ம தான் வந்து அதை வந்து இது பண்ணி கொண்டு வரணும். நிறைய பெண்கள் இதெல்லாம் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த சிச்சுவேஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அதை உணர்ந்து நம்ம வந்து இந்த நம்மளும் நல்ல பெண்களும் நம்மளையும் முன்னேற்றிக்கணும், சமுதாயத்துக்கும் ஏதாவது ஒரு முன்னுதாரணமாக நம்ம இருக்கணும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸுங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வந்து நல்ல கான்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். இதுவரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.